மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டும்பாங்க. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பலபடி கால் நீட்டி உறங்குகிறீர்கள். நிம்மதி, அப்பா ரிலாக்ஸ். 12ஆம் இடம் தான் வந்து அயன செல்வி, உயர் பதவி, மதிப்பு. எவ்வளவோ தூரம் நான் என்றைக்கோ வந்து எஸ்ஐ ஆகிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஆர்டர் பாஸ் ஆகவே இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் காரணமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 9ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த சனி பகவான் மட்டும் 10ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான இன்னொரு சப்போர்ட் தேவையில்லை. அதான் ஒரு பெரிய விஷயம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் என்பது பிரபலத்துவம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது உங்களுடைய பொழப்பு. இதெல்லாம் அந்த சனி பகவான். சனி 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டும்பாங்க. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பலபடிகளுக்கு முன்னேறும். ஒரு வேர்ல்டு பிராண்டும்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு அடி தூள் அடி போவலே அப்படி அந்த மாதிரி தான் இந்த மாதம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம். மிதுன ராசிக்காரர்களை தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களை தொடர்ந்து மீன ராசிக்காரர்கள், இவங்க 3 பேருக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் உலக புகழ் பெறுவீர்கள் என்பால் அது மிகை என்று. மிதுன ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும், கல்லை தொட்டாலும் பொன்னாகும். அதான் பெரிய விஷயம். மிதுன ராசிக்காரர்கள் ஃபாரின் போவீங்க, மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகிறீங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ஆம் இடத்தோடு வந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்து சனி தரும் ஜாக்பாட் என்ன? 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4 பார்க்கிறார், 7 பார்க்கிறார். ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடம் என்ன அப்படின்னா, இந்த அயன சயன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் வந்து கட்டில். 12ஆம் இடம் என்பது நிம்மதி, உறக்கம், இதெல்லாம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் கால் நீட்டி உறங்குகிறீர்கள். நிம்மதி, அப்பா ரிலாக்ஸ். 12ஆம் இடம் தான் வந்து அயன சயன ஸ்தானம். வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருங்க, எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருங்க, உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படும். நீங்கள் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஆளோட ஒரு சாப்பிட்றீங்க, குறிப்பிட்ட ஆளோட நீங்கள் அவங்க கையால் மத்தியானம் சாப்பிட்றீங்க, அவங்க கூட இருக்கீங்க, அவங்க உங்களை நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த கம்ஃபர்ட் ஜோன் மிஸ் ஆச்சு அப்படின்னா லைஃபே டிஸ்டர்ப் ஆகிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு 27 பாராட்டு விழா நடக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சுருப்பீங்க. இவங்களோட நம்ம சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு. அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் உங்களால் உங்கள் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அப்போது இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து உங்களுடைய விரய செலவுகள் எல்லாம் குறைச்சி தேவையில்லாத செலவு எதாக இருந்தாலும் இனிமேல் இந்த தேவையில்லாத செலவுகளை குறைக்க வைப்பார் சனி பகவான். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதைப் போலவே 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதை பார்க்குறாரு. உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன். உயர்கல்வி நீங்கள் போகிறதெல்லாம் என்ன இதுக்கு போகிறீங்க? நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் போகிறீங்க. அது என்ன நெக்ஸ்ட் லெவலு என்றால், உங்களுடைய இன்டர்னல் எக்ஸாம், நான் சீனியர் இன்ஜினியராக இருக்கேன் சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும்னா எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எழுதணும். எழுதினா தான் நெக்ஸ்ட் லெவல் கிடைக்கும். கண்டிப்பாக எழுதுவீங்க, மார்க் வாங்குவீங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட மோசமாக இருக்கும் அந்த இன்டர்னல் எக்ஸாம்ங்கிறது. அந்த இன்டர்னல் எக்ஸாமில் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் நண்பர்களே. என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, நம்ம பாஸ் முடிவு பண்ணுறது தான் ப்ரொமோஷனுங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சிருந்தால் நான் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க போகிறேன், அவருக்கு பின்னாடியே சுற்றிருப்பேனடா அப்படிங்கிற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா கம்பெனிலையும் நடக்கிறது தான் இது. பேர் மட்டும்தான் வேறு. இது வந்து ஜெர்மன் கம்பெனி, இது யூரோப் கம்பெனி, இது அமெரிக்கன் கம்பெனி, ஏதாவது சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் சேம் குருகுலா தான் நடக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. குருவுக்கு பிடித்த சிஷ்யர்கள் பதவி பெறுகிறார்கள், அவ்வளோதான், சிம்பிள். அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ 4ஆம் இடத்தை, அந்த கான்செப்டை உடைக்கிற மாதிரி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீதி நேர்மையுடன் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும். நீதிடா, நேர்மடா, சட்டம்டா அப்படிங்கிற மாதிரி
ஆஸ் பர் பாலிசி உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு வழக்கு தீவிரமாக போயிட்டுருக்கோம், கோர்ட் ஆர்டர் வந்து அதுக்கு அப்படியே நம்மளை காப்பாற்றி விடும். நம்ம பக்கம் நியாயத்தை ஐயா ஜட்ஜ் ஐயா வணக்கம் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சனிதான் அந்த ஜட்ஜு. என்ன இந்த சேட்டெல்லாம் இருக்கக்கூடாது, மார்க் வாங்கினால அவனுக்கு போஸ்டிங் கொடுன்னு கொடுத்துருவார். அப்படி சில அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாச்சு சார் எங்களுக்கு வந்து இது கிரேடு வந்து, ஆனால் கூட இன்னும் அந்த பதவி தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்களாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இது மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது சார், நான் வந்து எவ்வளவோ தூரம் நான் என்றைக்கோ வந்து எஸ்ஐ ஆகிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஆர்டர் பாஸ் ஆகவே இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், இன்டர்னல் ஆஃபீஸ் பாலிடிக்ஸு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் முறியடித்து சனி பகவான் அருளாலே உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். அடுத்து திருமணம். இதில் என்ன அப்படின்னா மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது. காதல் காதல் தான் நண்பர்களே. கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் மோர்கடுகாம்னாங்க. என்ன குருஜி தமிழில் சொல்லுங்கள்? அது தமிழில் தான் சொன்னேன். கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் மோர்கடுகாம். அப்போது இப்போ குமரர்களுக்கெல்லாம் எது மாமலையும் ஒரு கடுகு எப்போ சொல்லுங்கள்? கண்ணின் கடைவெளியை காதலியர் இப்படி காட்டிட்டா போதும், அந்த மாதிரி. அப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ தனனான நீ இல்லை, உன் கால் தரையில் படலை, போயிட்டு கரெக்டாக வந்து சொல்லு, எப்போ நிற்கிறியோ அப்போ சொல்லு, நான் தான் நிற்கிறேனே வந்துட்டேன் இனிமேல் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. மிதுனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் கால் தரையில் படும். இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களே, எப்போ நமக்கு ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் தெரியுமா? வென் வி ஸ்டாப் லவ்விங். என்ன நம்ம லவ் பண்ணுறது நிறுத்தினதுக்கப்புறம் தான். அதனால் லவ் பண்ண போகிறீங்க. சில பேருக்கு மறுமணம்லாம் நடக்கும், 2வது திருமணம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் கிழக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.